இன்றைக்கி நான் கொச்சியிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சோட்டானிக்கரை அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான மாதங்கிறதுனால நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே வந்தேன். கர்க்கிடக மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் இங்கே ராமாயணம் வாசிப்பாங்க. சோட்டானிக்கரை கோயிலையும் ஒரு சைடில் ராமாயணம் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோயில் என்ட்ரன்ஸில் சைடில் தெரிகிற வழியில் பார்த்திங்கன்னா தேவசம்போர்டோட லாட்ஜு எல்லாம் நிறையா இருக்குது. இங்கே வந்து பஜனை இருக்கவங்களுக்கு தங்கி சாமியை கும்பிட்றதுக்கு வசதியாக எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற சன்னதி தான் சோட்டானிக்கரை அம்மன் மேலே இருக்கிற பகவதியோட சந்நிதி. இங்கே தேவி அதிகாலையில் சரஸ்வதியாகவும் மதியத்தில் லக்ஷ்மி தேவியாகவும் சாயங்கால நேரங்களில் பார்வதி தேவியாகவும் 3 ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இங்கே அம்மன் சந்நிதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைடில் இருக்க கவுண்டரில் நம்ம வெல்லத்தை சாமிக்கு நைவேத்தியமாக கொடுக்கணும்னா அதோ அல்லைங்கில் புஷ்பாஞ்சலின்னு சொல்லி பூக்களை கொடுக்குற அந்த பூஜை எல்லாமே சைடில் நம்ம எழுதி கொடுத்து ரெசிப்டை வாங்கிட்டு உள்ளே கொண்டு போகணும். முன்னாடி இருக்கிற கவுண்டரில் வெள்ளியில் செஞ்ச தாயத்து, வெள்ளியில் செஞ்ச மகாலட்சுமி யந்திரம், அப்புறம் பூஜை செஞ்ச சரடுகள் இதெல்லாமே கிடைக்குது. பிள்ளைங்களுக்காக வெல்லம் நைவேத்தியத்துக்கு கொடுத்து அவங்க பேரும் நட்சத்திரமும் சொல்லி சாமிக்கிட்ட நம்ம ரெசிப்ட் கொடுத்தா ராத்திரி வந்து அதுக்கு பிரசாதம் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. மேலே இருக்கிற கோயிலை சுற்றி வலம் வர்றப்ப சைடில் பச்சையாக பவளமல்லித்தரைன்னு ஒரு இடம் இருக்குது. இதுதான் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை முதலாக கண்ணப்பன் அப்படிங்கிற வேடன் கண்ட இடம். தேவிக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல பறைகள் கொடுக்குறாங்க. நெல் பறை, அரிசி பறை, அப்புறம் மஞ்சள் பறை, அது மாதிரி 4-5 பறை கொடுக்குறாங்க. அங்கே துலாபாரமும் கொடுக்குறாங்க, பழம், சர்க்கரை அதெல்லாம். பவளமல்லித்தரைக்கு அடுத்து நாகதெய்வங்கள் சந்நிதியும் சிவனுக்கு தனி சந்நிதியும் இருக்குது. அந்த பவளமல்லித்தரை கிட்டக்க உட்காந்து நிறையா பேர் பிரார்த்தனை பண்ணுறத பார்க்கலாம். இங்கே உள்ள பிரகாரமெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அப்படியே கீழே படிக்கட்டில் இறங்கி போனோம்னா கீழ்காவில பகவதி கோயிலுக்கு போகிற வழி இதுதான். கீழ்காவில் இருக்கிற பகவதி தான் வனபத்ரகாளின்னு அறியப்படுறாங்க. முந்தி காலத்தில் கண்ணப்பன்கிற வேடன் வனபத்ரகாளிக்கு பலி கொடுக்கறத வழக்கமாக வச்சுருந்தான். நம்ம போகிற வழியில் இருக்கிற கோயில் குளம்தான் இது. கீழ்காவு பகவதி கோயிலேருந்து சைடில் கொஞ்சம் ஸ்டெப் ஏறி வந்தால் இந்த இடமெல்லாம் பார்க்க முடியுது. இங்கே ஜோசியம் சொல்கிறவங்க, படங்கள் இதெல்லாம் விற்கிற கடைகள் இதெல்லாம் இருக்குது. கீழ்காவி பகவதியோட தோற்றத்தை தூரத்தில் இருந்து தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியுது. அந்த பகவதி கோயிலுக்கு மேலே இந்த விருட்சமும் இந்த கடைகள் எல்லாமே இருக்குது. பிரசன்னம் வச்சு சொல்கிறவங்க எல்லாருமே கடைகளாக போட்டிருக்காங்க. இங்கே கோயில் பிரகாரத்தை சுற்றி சாமிக்கு கொடுக்குற பட்டு விற்பனை, அப்புறம் பிரசாதம், உண்ணியப்பம், பாயசம் அதெல்லாமே விற்கிறாங்க. அதோட ஏலஸு, அந்த கயறு அதெல்லாமே விற்றுட்ருக்காங்க. கீழ்காவில் இருக்க பகவதிக்கு குருதி கூட்டு அர்ச்சனை, அப்புறம் எண்ணெய், நெய் இதெல்லாமே காணிக்கையாக பக்தர்கள் சமர்ப்பிக்கிறாங்க. கீழே இருந்து படிகள் வழியாக மேலே ஏறுறப்ப அங்கே ஐயப்பன் சந்நிதி, ஹனுமானோட சந்நிதி, துர்க்கை அம்மன், கணபதி சந்நிதி எல்லாமே இருக்குது. நான் இன்றைக்கி கோவிலிருந்து அம்மனுக்கு சார்த்தின பட்டு, மேல்காவில பகவதி அம்மனுக்கு சார்த்தின பட்டு 101 ரூபாய்க்கு விற்றாங்க. அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு ஸ்ரீ சக்கர மகாலட்சுமிக்கு உள்ளது, அப்புறம் பூஜை பண்ண சரடு, அப்புறம் ஒரு சின்ன வெள்ளி தாயத்து இதெல்லாமே இன்றைக்கி கோயிலிருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பட்டு, ஏலஸு, அந்த சரடை 3 என் பெரிய பொண்ணு வாங்க சொல்லி நான் வாங்கினேன்.